ஸ்டாலின் நீங்க ஆட்சி பிடிக்கவே முடியாது என்று அடித்து சொல்றேன். ஏன்னா இவங்க அப்பாவை ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி அப்படி ஒன்னா அறிவாளத்தையும் பிடிக்கலாம், ஆட்சி பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்க நான் கறந்து கொண்டு விட மாட்டேன். நீங்க ஒன்றும் மைக்க பிடிச்சிக்கிற அப்படியே வண்டிக்கு மேல உட்காந்து பேசலாம். விஜயகாந்த் அதை மாத்திரம் செய்ய மாட்டேன். அதுக்கு நாங்கள் 6 பேர் ஒன்று சேர்ந்திருக்கோம். அதாவது நீங்க எப்படி அன்னைக்கு வெள்ளக்காரங்களை ஒன்று சேர்றதுக்காக எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்களும் வெள்ளக்காரனை வெளியேற்றினாங்க. இன்னைக்கு கொள்ளைக்காரரை வெளியேற்றுறக்கா எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அந்த கொள்ளைக்காரர்கள் யார்? திமுக அதிமுக சேர்ந்தவர் தான் கொள்ளைக்கார. அவங்க 2 பேர்த்தையும் வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம சேர்ந்திருக்கோம். அத்தனை 6 கட்சியும் 6 கட்சி வேட்பாளர்களாக நீங்களும் இந்த நேரத்தில் 6 கட்சியும் சேர்ந்து தானே அவங்கள விரட்டணும். மக்களும் அதற்கு தயாரா இருக்கணும். தயாரா இருக்கீங்களா? பின்னாடி கையெடுத்தாலே போதும், கையை தூக்கினாலே போதும், நீங்க சத்தம் போடணுங்கிறதுல. சரி, அப்ப நம்புறேன். ஏன்னா சில நேரத்தில் சில வெற்றி கட்சி என்ன பேசுறது, விஜயகாந்த் என்ன பேச உங்களுக்கு திட்டம் தான் போறாரு. அதானே பார்ப்பாங்க விஜயகாந்த் என்ன பண்ண போறாரு. விஜயகாந்த் உங்களுக்கு திட்ட போறாரு. அவ்வளவுதானே செய்ய முடியும், அவ்வளவுதானே செய்ய முடியும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நான் விஜயகாந்த் இந்த விஜயகாந்த் நடிகர் சங்க கடனை கட்டினேன். நடிகர் சங்க கடனை கட்டி நடிகர்களையும் கரையேற்றி நடிகர் சங்கத்தையும் கரையேற்றினே. எல்லா நடிகரும் ஒத்துழைப்போடு போய் நான் பண்ணினேன். எல்லா நடிகரோட ஒத்துழைப்போடு. அதே போல தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்கு. அதிமுக கடன் நடத்தின போகுது. நீங்க ஒருத்தர் திரும்ப ஆட்சிக்கு வர போறேன்னு எல்லா உங்க மந்திரிகளும் உங்க எம்எல்ஏ பேசினா மட்டும் நீங்க வந்துட முடியுமா? உங்க மாவட்டத்தில் பேசினா மட்டும் நீங்களும் வந்துடுவீங்களா? வரவே முடியாது. ஏன் விஜயகாந்த் சொல்லுகிறேன்னா, நிச்சயமாக சொல்றேன் மக்களே, அதிமுக விஜயகாந்த் பயமுறுத்த நினைச்சா பயப்பட மாட்டான். அந்த விஜயகாந்த் அதையும் சொல்லுகிறேன். அவன் எந்த யாரும் பயமுறுத்த முடியாது. நடிகர் சங்க இப்ப நாட்டில் உள்ள கடனை கட்டணும். அதிமுக தான் கடனை வச்சுட்டு போய் இந்த கடனே 6 கட்சியோட தயவோட உங்களோட தயவோடு நிச்சயமாக அந்த கடனையும் கட்டுவேன் நிச்சயமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 50 வருஷம் ஆட்சி பண்ணி இவர் மைக்கில் பேசுறானா ஸ்டாலின் என்ன பேசுறாரு? நீங்க கேளுங்க, செய்வீர்களா 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 செய்வீர்களே. யார் ஸ்டாலின் கேட்கறாங்க. அவிநாசி சித்தி கடை கூட்டு நீர் திட்டம் என்ன ஆயிடுச்சு? நான் 2000 தான் கட்சி ஆரம்பிச்சேன். நானே வரும்போது தான் எனக்கு முன்னாடி தானே பேசிட்டு போனேன். என்னாச்சு? 5 வருஷத்துல அவிநாசி சித்தி கடை திட்டத்தை நிறைவேற்ற முடியாதா? சும்மா 2006 தான் கட்சி, 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 இடைத்தேர்தல் கால் பதிக்காத இடம் கிடையாது. வில்லேஜ் மக்களுக்காக மக்கள் பணி எவ்வளோ போன வருஷம் 2006 அதுக்கப்புறம் 2010 வந்துருக்கு. 2006 13 இடைத்தேர்தலையும் சந்திச்சிருக்கிறேன். 2009 தேர்தலையும் நிச்சயமா வந்திருக்கிறேன். அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் 2 தடவை வந்திருக்கிறேன். ஆக நான் பதிக்காத இடம் கிடையாது, பேசாத பேச்சு கிடையாது, நடிக்காத படமும் கிடையாது, நான் பார்க்காத பணமும் கிடையாது. அதையும் சொல்லுவேன். இப்ப கூட சொன்னாங்க பணம் வாங்கிட்டாரு. என்னையா பணம் வாங்கிட்ட? மக்கள் நல கூட்டத்தில் எவ்வளவு கொடுப்பாங்க? அப்படியே போ, உங்க கணக்குப்படியே பார்ப்போங்க. மக்கள் நல கூட்டத்தில் எவ்வளவு கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 234 தொகுதி நீங்க வெற்றி தான் கொடுக்கணும். அவ்வளவுதான் கொடுப்பாங்க. வேற என்ன கொடுப்பாங்க? இவங்க 2 பேருக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தணும். யார் என்றாலும் திமுக அதிமுக நீங்க 6 பேரும் சேர்ந்து தோல்வி பயத்தை தான் ஏற்படுத்த வேண்டும். அவங்க ஐயே நாங்களா? ஏனென்றால் இப்ப தெரியுதா, இப்பவே ஜெயலலிதா என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுக்கல. இவங்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க? பாமக என்ன கொடுக்குறது, டிஎம்கே என்ன கொடுக்குது, விஜயகாந்த் என்ன கூட பார்த்துட்டு கொடுக்கும். அதான் தேர்தல் அறிக்கை போறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இலவசம் கொடுத்தீங்கன்னா என்ன முடியாது சொல்லிருங்க, தீர்வு சொல்லுங்க. விஜயகாந்த் கூட பெட்ரோல் என்ன 40 ரூபாய் பிடிக்க கொடுப்பேன். அதான் விஜயகாந்த் வந்தால் கொடுப்பேன். அதான் விஜயகாந்த். இந்த விஜயகாந்த் நம்பாம கெட்டவங்க பலர் இருக்கலாம், நம்பி கெட்டவங்க சிலர் தான் அப்படின்னு. அதாவது விஜயகாந்த் நம்பாம கெட்டவர் பலர் இருக்கலாம். அதுக்கு யார் என்ன பண்ண? நம்பி கெட்டவர் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. நம்பாம கெட்டலாம் இவங்களா சொல்லலாம். அதை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை?